பெருந்தலைவர் காமராஜரின் நல்லாட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரின் தூய்மையான, கள்ளங்கபடம் இல்லாத, எளிமையான வாழ்க்கையை ஏற்கிறவர்களால் தான் அவருடைய தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். பதவிக்காக அவருடைய கொள்கைகளை அடகு வைக்கும் எவராலும் அவரது வழியில் பயணிக்க முடியாது என்பதை உணர வேண்டும். அவர் மரணம் அடைந்தவுடன் அவரது கொள்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பதவிக்காக ஓடியவர்களால் நிச்சயமாக பெருந்தலைவர் தந்தது போன்ற நல்லாட்சியை தர முடியாது என்பதை தமிழக மக்கள் அறிந்துள்ளார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸ் முழுவதுமாக அழிந்து வருகிறது. கர்ணனை நெஞ்சில் வைத்து வணங்கும் தமிழக மக்கள் நன்றி கெட்டவர்களையும் வஞ்சனை செய்வோரையும் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. கோழி தனது குஞ்சுகளை இறக்கையில் வைத்து காப்பது போல் காத்த இயேசுபிரான் இறந்த பிறகு அவரது கொள்கைகளை பரப்புவதற்காகவே உயிர் தியாகம் செய்த 11 அப்போஸ்தலர்களை ஏற்றி போற்றும் கிறிஸ்தவ மக்கள் அந்த அப்போஸ்தலர்கள் பெயரால் ஆயிரக்கணக்கில் ஆலயங்கள் வைத்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அதுபோல பெருந்தலைவர் இறந்தபின் அவரின் கொள்கையில் அவர் நிழலில் சுகங்கண்டவர்கள் நடந்திருந்தால் மக்கள் அவர்களுக்கு மரியாதை செய்திருப்பார்கள். ஆனால் நடந்ததென்ன, நடப்பதென்ன? ஊழலுக்கு உரிமையாளர்களாக புனிதமான தமிழ் சமுதாயத்தில் மதுவை ஆற்று நீராக ஓட விட்டவர்களாக மக்களால் கருதப்படும் திராவிட கட்சிகளோடு உறவு வைக்க போட்டி போடும் கூட்டம்தான் பெருந்தலைவர் காமராஜ் நிழலில் சுகங்கண்ட அனைவருமே செயல்படுகிறார்கள். தந்தை இறந்தவுடன் குடும்பத்தை காக்க படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு என்ற உறவினர்கள் கெடுபிடியால் இளமையிலேயே கல்வியை இழந்து போன பெருந்தலைவர் காமராஜர் 16 வயதிலேயே நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்ததால் 9 வருடங்கள் முழுமையாக நாட்டுக்காக சுதந்திர போரில் சிறை தண்டனை அடைந்தார். பிற்காலத்தில் முதல்வர் பதவியில் அமர்ந்தபோது மதுவில்லாமல் நேர்மையான ஆட்சியை வழங்கியதால் தமிழகம் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக வளர்ந்து உயர்ந்தது. அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாட்டுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான் உயர்ந்திருந்தது. 1963 தன்னுடைய முதல்வர் பதவியை துறந்துவிட்டு கட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணம் செய்த அவர் நேருவுக்கு பின்னால் 2 பிரதமர்களை உருவாக்கி நாட்டின் ஜனநாயகத்தை காத்து நின்றார். சுயநலமே அறியாத பெருந்தலைவருக்கும் சோதனை காலம் வந்தது. நாட்டுக்காக போராடிய நேருவுக்கு வாரிசான இந்திரா ஜனநாயகத்தை காத்து நல்லாட்சி வழங்குவார் என்ற அசைக்க முடியாத பெருந்தலைவரின் நம்பிக்கையில் இடி விழுந்தது. 1969 கட்சி கட்டுப்பாட்டை மீறி வி கிரியை ஜனாதிபதியாக்கி அரசியல் கண்ணியத்தை, பண்பாட்டை இந்திரா காந்தி அழித்து கட்சியை உடைத்தார். அதே வருடம் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் அரசியலை அழித்துவிட தக்க சமயம் தேடிக்கொண்டிருந்த கருணாநிதியும் இந்திராவும் கைகோர்த்து கொண்டார்கள். அதனால் மத்தியில் பதவியை தக்க வைத்த இந்திரா காந்தி 1971 நடந்த நாடாளுமன்ற, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவுடன் உறவு வைத்து பெருந்தலைவரை வீழ்த்தி ஆணவத்தால் துள்ளி குதித்தார்கள். அந்த தேர்தலில் இந்திரா காந்தி ரேபரேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ராஜ் நாராயணனை அதிகார துஷ்பிரயோகம் செய்து வீழ்த்தினார். அதனால் ராஜ் நாராயணன் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அதில்
இந்திரா காந்தி அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பல தில்லுமுல்லுகள் செய்தார் என்று அதிகாரப்பூர்வமாக கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி டாக்டர் ஜெகன்மோகன்லால் சின்ஹா 1975 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் நாள் தீர்ப்பை வெளியிட்டார். தீர்ப்பில் தேர்தல் செல்லாது என கூறினார். அதோடு 6 வருடங்களுக்கு எந்த தேர்தலிலும் இந்திராவுக்கு ஓட்டு போடும் உரிமையில் இல்லை என்றும் தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பால் கொதித்தெழுந்த இந்திரா காந்தி பதவி விலகவில்லை, அப்பீல் செய்யவும் இல்லை. மாறாக 13 நாட்களில், அதாவது 1975 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் நாள் அவசர சட்டத்தை, அதாவது எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சிறையில் தள்ளி ஜனநாயகத்தை படுகொலியில் புதைத்தார். இதனால் வேதனையில் வாடிய பெருந்தலைவர் அவசர சட்டம் வந்த 100வது நாளில் இதயம் வெடித்து மரணம் அடைந்தார். வேதனை அடைந்த பெருந்தலைவரின் ஆத்மா இந்திரா காங்கிரஸை ஒரு நாளும் வாழவிடாது. திராவிட கட்சிகளோடு உறவு வைத்தாவது பதவி அடையலாம் என நினைக்கும் எந்த இயக்கமும் பெருந்தலைவர் பெயர் சொல்லி அரசியல் நடத்தினால் அழிந்து போவார்கள். இது நாம் கண்கூடாக காணும் காட்சியாகும். என்றாவது ஒரு நாளில் பெருந்தலைவர் வழியில் நடக்கும் அரசியல் கட்சி ஒன்று உருவாகும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தோம். தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் உருவாகி இருக்கிறது. இது பெருந்தலைவர் காமராஜர் பெயருக்கு பெருமை சேர்க்கும் கட்சியாக வளரும். அதற்கு உங்கள் ஆதரவை வேண்டுகிறேன். ஆதரவை தாருங்கள்.